ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். இன்னைக்கு நம்ம ராக் நடித்த தரமான படத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ராஜாக்கள் காலத்தில் எடுத்த தரமான சூப்பரான படம். கிராஃபிக்ஸ், விஷுவலைஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருக்கு. சரி, தேவையில்லாமல் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, கடவுளால் படைக்கப்பட்டது. அந்த குழந்தை வளரும் போதே பயங்கர தைரியசாலியாக வளர்ந்தான். 12 கட்டளைகள் அப்படின்னு ஒரு ரூல்ஸை சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸில் ஒரு பெரிய வீரன் அப்படின்னா ஒரு 12 டாஸ்க் இருக்கான். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தா தான் அவன் வந்து பெரிய வீரன் அப்படின்னு ஒத்துக்குவாங்களாம். அந்த டாஸ்க்கெல்லாம் அவன் வந்து சூப்பராக ஈஸியாக பண்ணி முடிக்கிறான் அப்படின்றாங்க. ஒரு பெரிய ராட்சச ஏலியனை கொல்றது, அதுக்கப்புறம் பெரிய பனிக்கரடியை அடித்து சாகடிக்கிறது, சிங்கத்தை கையால் புழக்கிறது, யாராலையும் செய்ய முடியாத சாகசத்தை செய்கிறது. இந்த மாதிரி ஒரு 12 டாஸ்க் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் அவன் வீரன். ஆனால் அந்த 12 டாஸ்க்கையும் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லிகிட்டே வராங்க. ஸ்டோரி முடிஞ்சோடனே அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் தான் நம்ம ராக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒருத்தனை கட்டி போட்டிருக்காங்க. இவன் தான் வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ராக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாவீரன் இந்த காலகட்டத்தில். இங்கே இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இந்த நாட்டோட ராஜா சொல்லியிருப்பார், இங்கே வந்து கொள்ளை கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்களெல்லாம் அடித்து துரத்துனா உங்களுக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அறிவிப்பை பார்த்துட்டு இவங்கெல்லாம் இப்போ தங்கத்தை வாங்குறதுக்காக இவங்களை அடித்து விரட்டுறதுக்கு வந்திருக்காங்க. வந்தவுடனே ராக்குக்கு ஆக்சுவலாக ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் இருந்து கதை சொல்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த பையன். இவன் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ராக்கு வந்து உடனே ஒழுங்காக ஓடிடுங்க அப்படின்ட்டாரு. சொல்கிறத கேட்கவே இல்லை. அங்கேருந்து 4 பேர் அடிக்க வராங்க. பின்னாடி இருந்து ஒரு அம்பு வந்து தாக்குது. அங்கேருந்து எல்லாரும் இறந்துடுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்வித்தக்கார பொண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க டீமில் ஒரே ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் ராக் வந்து அவனோட டீமோட எல்லாரையும் அடித்து பயங்கரமாக தும்சம் பண்ணுறாரு. அந்த கட்டி போட்டிருந்த பையனையும் உடனே காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்புறம் ராக்கு பக்கத்தில் இருக்க இவர் தான் பார்த்தீங்கன்னா ராக்கோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ராக்கோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் போர்வை பற்றிக்கிட்டு பயங்கரமாக எதிர்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இவருக்கு எதிர்காலம் எல்லாமே தெரியும். இவர் வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இவர் வந்து ஓனாய் மனிதன். இவர் வந்து பௌர்ணமி அந்த மாதிரி நைட் டைமில் ஓனாயாக மாறிடுவார். ஸ்டோரி சொல்லி பயங்கரமாக நம்ம ராக் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு இந்த பையன். இவங்கெல்லாம் ராக்கோட டீமு. அதுக்கப்புறம் அவங்கள விரட்டுனதுனால நல்லா தங்கம் கிடைக்குது. அதனால் போய் பாரில் சரக்கு, கறி, பொண்ணு அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ராக்கை பார்க்க அங்கே ஒரு பொண்ணு வராங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பக்கத்து நாட்டோட இளவரசி. அவங்க வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும், வந்து எங்களுக்காக சண்டை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஓகே உங்கள் சைடு வந்து சண்டை போடுறோம், ஆனால் உங்கள் சைடு நியாயமாக இருக்கணும், எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கிலோவுக்கு தங்கம் கொடுக்குறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேராக அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. வந்தோடனே நம்ம ராக்கை பார்த்துட்டு திமுறா ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட தளபதிகிட்ட போயிட்டு நம்ம ராக் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இளவரசியோட பையன். இவனுக்கு வந்து ராக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் தான் அந்த மாவீரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து தேவையில்லாமல் யார் கூடயும் பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படியில் ஏறிட்டு இருக்காரு. இவரோட பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடி அவரோட சொந்த நாட்டுக்கு போயிருப்பார். அந்த நாட்டில் இருந்த அரசன் இவரை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி மக்கள் முன்னாடியெல்லாம் பிரபலப்படுத்தியிருப்பார். அதெல்லாம் இவர் கண்ணுடைய வந்து போகுது. டக்குன்னு பார்த்தா அப்புறம் அரசன் உங்களை கூப்பிட்றாரு வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவர் தான் இந்த நாட்டோட அரசன். இவர் கூப்பிட்டு தான் இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க இவங்க டீமோட. இவர் வந்து கேட்குறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதனால் நாங்கள் போருக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் நாட்டை வந்து தாக்கி ரொம்ப விவசாயம் கூட பண்ண முடியாமல் ரொம்ப அழிக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் தான் தட்டி கேட்கணும். எங்கள் நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பொண்ணை பார்த்துட்டு, பொண்ணுங்கள்லாம் எங்களோட போரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஒரே வெளில 2 அம்பு விட்டு அசத்துறாங்க நம்ம ஹீரோயின். அதனால் ஓகே நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சரண்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே என்ன பிளான் பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருக்க எல்லா வீரர்களும் வாங்க அப்படின்னு சொல்லி லைனில் நிறுத்தி அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. செக் பண்ணால் எல்லாரும் உடஞ்சி விழுவுறாங்க. யாருக்கும் போர்னா என்னன்னு கூட தெரில. எல்லாரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த விவசாயிங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. ராக்குக்கு இவங்களை பார்த்தோன்னே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இவங்களெல்லாம் வச்சுட்டு போருக்கு போக முடியாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இல்லை போர் போய் தான் ஆகணும், நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஒற்றன் மூலிமா தகவல் வருது. இந்த இடத்துக்கு தான் அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பில் ஒரு இடத்த காட்டிட்டு போகிறான். ஒரு பள்ளத்தாக்குக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே அந்த பள்ளத்தாக்கு நம்ம போகலாம், உடனே புறப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த படையை வச்சு நம்ம போகிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்றார் ராக்கு. இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி எப்படியோ நம்ம ராக்கை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் போருக்கு ரெடியாக வராங்க காலையில். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பள்ளத்தாக்கு போய் சேர்றாங்க. அங்கே போனால் எல்லாம் புகை மூட்டமாக சூழ்ந்து கிடக்கு. அங்கே எல்லோரும் இறந்து கிடக்குறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டே போகிறாங்க.
அதுக்கப்புறம் தான் திடீர்னு அங்கே இறந்தவங்கலாம் எந்திரிக்கிறாங்க. எல்லாமே ஒரு ஆக்டிங்கை போட்டிருக்காங்க இங்கே இருந்தவங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி வளைச்சிடுறாங்க. சுற்றி வளைச்சோடனே இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு தெரிய வருது. எல்லாரும் வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீமில் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே நம்ம இந்த போரில் சாவ போகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு நம்ம ராக் கேட்குறாரு. இல்லைன்னு சொன்ன உடனே போருக்கு உடனே ரெடியாக வராரு. எல்லாரும் அவங்களோட ராஜாவை சுற்றி நின்று ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ராக்கு முன்னாடி இறங்கி அடிக்கிறாரு. அந்த சொற்பொழிவு கொடுக்கக்கூடிய அந்த பையன் வந்து நடுவில் இருந்துட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறான். பயங்கரமாக நம்ம ராக்கு ஒரு ஆள் அடிச்சிட்டாரு, இனிமேல் வெற்றி தான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடவுளின் பிள்ளை அது இதுன்னு சொல்கிறாங்க. போர் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவர் ஒவ்வொருத்தராக அடிச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கேருந்து எல்லாரையும் அடித்து கொன்னுடுறாங்க. அதை வந்து தூரத்துலேருந்து பாதி குதிரையும் பாதி மனுஷனமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் பார்த்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ராக்கு போய் ராஜாக்கிட்ட பயங்கரமாக இன்றைக்கி வந்து நம்ம செத்துருப்போம் உங்கள் பேச்சை நம்பி வந்ததுக்கு. நம்ம ராக்கு வந்து அந்த ராஜாக்கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் வந்து போருக்கு உங்களை நம்பி நான் வர தயாராக இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுறாரு. அப்புறம் அடுத்த சீனில் அங்கேருந்த அந்த தளபதி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு சண்டை போட்டு காப்பாற்றின ஆப்போசிட் டீமுக்கிட்ட கைதியாக இருந்தவங்கள கொல்லான்னு சொல்லி கத்தி ஓங்குறாரு. நம்ம ராக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி அந்த தளபதியை ஒரு மாதிரி மொக்க பண்ணிடுறாரு. அப்புறம் அங்கேருந்து யாரையுமே கொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போரில் அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண நம்ம அந்த நாட்டோட இளவரசி வராங்க. நம்ம ராக்குக்கு மருந்துலாம் போட்டு விட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராக்கோட பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வந்து போகுது. நம்ம ராக்கை வந்து கைதியாக்கி நிறுத்தியிருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ராக்குக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. ஒரு 3 தலை உள்ள ஓநாய் வந்து அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி ஆயுதம் எடுத்து உண்மையிலே கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரோட கற்பனை. அதுக்கப்புறம் அந்த ஓநாய் மனுஷன் தான் வந்து ராக்கை வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அடுத்த போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த நாட்டோட இளவரசி வந்து நம்ம ராக்கோட டீம்கிட்ட கேட்குறாங்க, என்ன இவர் வந்து ராக் உண்மையிலேயே நல்லவரா, அவரை பற்றி ஒரு தப்பான நியூஸ் இருக்கு, அவரோட பொண்ணாட்டி பிள்ளைங்களை கொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த இளவரசி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவர் வந்து ரொம்ப நல்லவர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்ததை சொல்கிறாங்க. அந்த ஓனாய் மனுஷன் வந்து ஒரு இடத்துல போருக்கு போகும்போது குழந்தையா இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகோட ஃப்ரெண்டு வந்து அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக போரில் எனக்கு ரொம்ப பாதுகாப்புலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அந்த நாட்டுக்கு வந்து போர் பயிற்சி கொடுக்கப்படுது அங்கே இருக்க வீரர்களுக்கெலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து தடையை உடச்சி பார்த்து செக் பண்ண மாதிரி அந்த ஓனாய் மனுஷன் வந்து மறுபடியும் செக் பண்ண பார்க்குறாரு. இந்த தடவை நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்ல ஒரு போர்ப்படையை உருவாக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பள்ளத்தாக்கு குறிப்பிட்டிருந்த அந்த இடத்துக்கு மறுபடியும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்கு வழியே மெல்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு படம் வருது. அங்கேருந்து 2 பேர் மட்டும் இங்கே வந்து பேசுகிறாங்க. நம்ம ராக்கு முன்னாடியே அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கவனை தெரிஞ்சிருக்கு. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் சைடு வந்துட்டு உன்னை உயிர் பிழைக்காவது விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்டில் இருக்கவன் சொல்கிறான். நீ என் கூட மோதி பாரு அப்படின்னு சொல்லி வீரவசமாக பேசுகிறாரு நம்ம ராக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போர் ஸ்டார்ட் ஆகுது. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்பு மழையாக பொழியுது. மற்றவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்துக்கிறாங்க. அந்த எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய இவரோட மரணம் வந்து போரில் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஞானம் கிடச்சிருக்கும். அது இந்த போராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நெஞ்சு காட்டி நிற்கிறாரு. பட் எந்த ஒரு அம்புமே அவருக்கு படவே இல்லை. தப்பிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு குஷியோட நேராக மறுபடியும் சண்டை செய்கிறாரு. சண்டையில் ஒரு வழியாக எதிரி நாட்டு படையெல்லாம் பின்வாங்கிடுது. இவங்க போரில் ஜெயிச்சிடறாங்க. நாட்டுக்குள்ளே வராங்க. அந்த தளபதி கைதிகள்லாம் ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராக்கு அவனை எழுப்பி அவர் கூப்பிட்டு வந்து கேட்குறாரு, நீ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாமல் தப்புலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணலை, எங்களுக்காக நாங்கள் போராடுறோம், இந்த நாட்டுக்காரங்க தான் எங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம தப்பான பக்கம் உதவி பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டிலாம் பண்ணிடுறாங்க. அதில் எல்லோரும் இவர் தான் மாமன்னர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து அவருக்கு ஒரு கிரீடெல்லாம் வைக்கிறாங்க. ராக் வந்து அவங்க டீமுக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு, ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்களும் அவங்களோட நன்மைக்காக தான் போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நாட்டோட இளவரசி எங்கேயோ எந்திரிச்சு கிளம்புற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டே இருந்த நம்ம ராக்கு அவங்க பின்னாடி போய் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஆமாம் அவங்க மேலே தப்பு இல்லை, இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் தான் ஆளணும், எல்லாமே என் காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லிவிட்டு அவரோட பேராசையால் தான் உங்களை தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னார், தப்பு தான் அப்படின்றாங்க அந்த இளவரசி. ஏன் எதுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ராக்கு கோவமாக கேட்கும்போது, என் பையனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் எங்கள் அப்பா, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நானும் வந்து சொல்லிட்டேன், ப்ளீஸ் எப்படியாவது தயவு செஞ்சு எங்கள் நாட்டையும் எங்கள் மக்களையும் காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. நம்ம ராக்கு சரியான கடுப்பாகுது. பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த நாட்டோட தளபதியும் வரான். மன்னர் உங்களை கூப்பிட்றார் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ராக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற உண்மையை மன்னர்கிட்டையும் போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மன்னர்கிட்ட போனவொடனே உனக்கு என்ன வேணும்னு கேளு வீரனை அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி பேராசைப்படுற
அப்படின்னு சொல்லி ராக் கேட்டவொடனே, ஆமாம் நான் தான் பெரிய ஆள். அந்த மன்னன் ஓவராக திமிராக பேசினான். அதுக்கப்புறம் நாட்டை விட்டு இப்போயே வெளியே போங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தேவையான தங்கத்தை கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆளுங்களுக்கு உத்தரவு போட்டுறான். அந்த டைம்லேயே வெளியேற்றி விட்டுறாங்க. வெளியே போகும்போது மக்கள்லாம் ராக் பார்க்குறாரு, எல்லாம் பாவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ராக் வந்து அவங்க டீம்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் எல்லாம் கிளம்பி போய் நல்லா சந்தோஷமாக இருங்க, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நான் காப்பாற்றி ஆகணும், எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படின்றாரு. ராக் இந்த மாதிரி முடிவு இருக்கிறனால மற்றவங்க எல்லாருமே ஓகே நானும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராக்கோட உயிர் தோழன் சின்ன வயசுலேருந்து பழகினவர் வந்து, இல்லை இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், எத்தனை நாளைக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஃப்ரெண்டு மட்டும் கிளம்பிடுறாரு தங்கறதை எடுத்துக்கிட்டு. நைட்டு நைஸாக அரண்மனைக்குள்ளே நுழையிறாங்க. 2-3 பேரை கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் கரெக்டாக அந்த மன்னன்ட்ட மாட்டிக்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரையும் ஒன்றா கூட்டு போய் பாதாள அறையில் அடைச்சிட்றான் அந்த மன்னன். அதுக்கப்புறம் நம்ம ராக்கு கனவுல வந்துக்கிட்டே இருக்க அந்த ஓனாயும் அவர் முன்னாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா முழிச்சு பார்க்குறாரு. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ராக்கு முன்னாடி இருந்த அந்த நாட்டோட அரசனும் இருக்கான். ஆக்சுவலாக இங்கே தான் அவன் சொல்கிறான், நான் தான் உன்னோட மனைவியும் குழந்தைங்களையும் கொன்னேன். அதுவும் எப்படி கொன்னான்னா, இந்த ஓனாயை விட்டு கடிக்க விட்டே கொன்னேன். பழியை ஓ மேலே எடுத்து போட்டேன். ஏன்னா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த, ஒருவேளை நீ என்னை மீறி அரசனாயிருவியோ அப்படின்ற பயத்தினால தான் இப்படி பண்ணேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரிலாம் நிறைய அவர் மனசை பாதிக்குது. அந்த நாட்டோட அரசன் ரொம்ப கேவலமாக அவனோட பொண்ணையும் பலி கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறான். கோடாரி எடுத்து வெட்ட வர சமயத்தில் நம்ம ராக்கு அந்த விலங்கெல்லாம் பிச்சு போட்டு கரெக்டாக வந்து காப்பாற்றிடுறாரு. மற்றவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரை ரிலீஸ் பண்ணி விட்றாரு. அந்த ஓனாயை கையாலே அடித்து கொள்றாரு. அதுக்கப்புறம் அந்த பாதாள அறையை விட்டு அவங்க ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க. மெல்ல வெளியே வரும்போது எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து நம்ம எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவரோட நெஞ்சில் படப்போகுது. கரெக்டாக அவரும் ஓகே வாங்கி இறந்துடலாம்னு நினைக்கும் போது அதை அம்பை தட்டி விட்டு காப்பாற்றுறாரு. நீ எதுக்கு நீயா சாவ தேடணும்னு நினைக்கிற, அதோ அவரும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நேராக அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. போகும்போது கரெக்டாக அந்த எதிரி நாட்டோட மன்னன் நம்ம ராக்கையில் கிடைக்கிறாரு. அவனை அடித்து பொலன்னு பொழந்து என்னை மன்னிச்சிருன்றாரு. கேட்காம அடி பொழந்து கொண்டுட்டு அடுத்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா மன்னன் மொத்த படையும் திரட்டி இவங்க 5 பேரையும் கொல்றதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிருக்கான். பத்தாததுக்கு அந்த பையனையும் மாதிரி கழுத்தில் கத்தி வச்சு நிற்க வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப ராக்கு கடுப்பாக வராரு. இதெல்லாம் பொறுத்துட்டே இருக்க முடியாது அப்படின்ட்டு இவங்களும் ஆக்ஷனில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் உத்தரவு போட்டுறான். பார்த்துட்டே இருந்த நம்ம ஓனாய் மனுஷன் வேகமாக காப்பாற்ற ஓடுறாரு. அந்த டைமில் வந்து வந்த 2 அம்பு அவர் நெஞ்சிலே குத்திடுது. இருந்தாலும் வந்து அந்த சின்ன பையனை காப்பாற்றிட்டு அப்படியே அந்த இடத்துலேயே விழுந்து இறந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத நம்ம ராக்கு ஓரமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படை வந்து முன்னோக்கி வரதை பார்த்து அங்கேருந்த விளக்கு அப்படியே தள்ளி விட்டு நெருப்பு வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ எப்படினாலும் என்கிட்ட சரணடைஞ்சு தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி கீழேருந்து வீரவாசமாக பேசி தள்ளிக்கிட்டு இருக்கான் அந்த நாட்டோட அரசன். இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத நம்ம ராக்கு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்த சிலையை நகர்த்த முடியாமல் நகர்த்தி தள்ளி அங்கேருந்த எல்லாருமே க்ளோஸு. அந்த மன்னன் சிலை வந்து அடித்து தெரிச்சதில் அங்கேயே இறந்துடுறான். அதுக்கப்புறம் மற்ற படையும் அவரோட காலுக்கு கீழே சரணடையுது. அந்த நாட்டோட மக்கள் இனிமேலாவது அடிமைத்தனம் நீக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியோட இந்த படம் இதோட முடிஞ்சது. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.